என் அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். 2026 சட்டசபை தேர்தலில் இவங்களுக்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்க போகிறதா தமிழ்நாடு அரசுடைய செய்திக்குறிப்பில் குறிப்பாக வந்து அவங்க முக்கியமான மந்திரி மூலமாக அந்த செய்தியை நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டு தமிழக மக்களுக்கு யூடியூப் சேனல் சொந்தங்களுக்கு இந்த வீடியோ போட்டிருக்கேன். குறிப்பாக நகைக்கடன் தள்ளுபடி முதல்ல கிடைக்குமா, பயிர்க்கடன் தள்ளுபடி முதல்ல கிடைக்குமா, கல்விக்கடன் தள்ளுபடி முதல்ல கிடைக்குமா, சுய உதவி குழு கடன் தள்ளுபடி முதல்ல கிடைக்குமா, அது மட்டும் இல்லாமல் கடந்த வருஷங்கிறத விட கடந்த 2021 தேர்தலில் வந்து திமுகவுடைய வெற்றி ஒளிபரப்பாக இருந்த அதாவது நகைக்கடன் தள்ளுபடியில் வந்து மேல்முறையீடு செஞ்சு காத்துக்கிட்டு இருக்கிற 1,30,000 பேருக்கும் முன்னுரிமை கொடுக்க போகிறாங்களா அப்படிங்கக்கூடிய பலதரப்பட்ட செய்திகள் இப்போ அடிபட்டுக்கிட்டு இருக்குது. அதன் அடிப்படையில் இன்னும் ஒரு வருஷம் இருந்தாலும் கூட முன்கூட்டியே நம்ம யூடியூப் சேனல் சொந்தங்களுக்கு ஒரு விழிப்புணர்வுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை அடங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கிறான். 2026 நகைக்கடன் தள்ளுபடிக்கான ஆயத்த வேலைகளை திமுக அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கிறதா பல நண்பர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கிய எம்எல்ஏ நமக்கு வந்து இந்த செய்தியை தெரிவித்து கண்டிப்பாக இருக்கும், நம்பிக்கையோடு இருங்க. இப்போ ஏன் வீடியோ போடுறீங்க அப்படின்னாங்க. இருந்தாலும் நம்ம யூடியூப் சேனல் சொந்தங்களுக்கு ஏற்கனவே நம்ம 2020-21 மிகப்பெரிய டாப் லிஸ்ட்டில் வந்த நம்ம இப்போ சொல்ல ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் அடக்கி வாசிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நம்பர் 1 பார்க்கும்போது நகைக்கடன் தள்ளுபடி கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எம்எல்ஏ சொல்லியிருக்கிறாரு, மந்திரியாக இருக்கிறவர் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கடந்த முறை 2021-22 வந்து மேல்முறையீடு செஞ்சுருக்காங்களே நகைக்கடன் தள்ளுபடி 5 பவுனுக்கு மேலே இருந்தவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. அதில் வந்து 1,30,000 பேர் பேலன்ஸ் இருக்காங்க. இன்ன வரைக்கும் அவங்க தள்ளி எடுத்துட்டாங்க, வட்டி கட்டி எடுத்துட்டாங்க. சில பேருக்கு ஏலத்தில் போயிடுச்சு. அந்த நோட்டீஸ்லாம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஆப்ஷனில் வந்து நமக்கு வந்து கூட்டுறவுத்துறை வங்கி சொல்லியிருக்கிறாங்க, தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி, மத்திய கூட்டுறவு வங்கிகளில் அடகு வச்சிருக்கிற உங்களுக்கான அத்தனை பேருக்கும் 3 சவரன் நகைகள் வந்து தள்ளுபடி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மறு அறிவிப்பு ஏதாச்சும் வந்துச்சுன்னா 5 பவுனா 6 பவுனாங்கிறத தெளிவாக சொல்லிடுறேன். இன்னைக்கு தேதியை பார்த்தீங்கன்னாக்கா 12/1/2025 கணக்கு பண்ணும்போது 3 சவரன் அதாவது 24 கிராம் வந்து சொல்லியிருக்கிறாங்க தள்ளுபடி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நகைக்கடனுக்காக மட்டும் இல்லை, பொது நகைக்கடனாக நீங்கள் வச்சுருந்தீங்க, வேறு ஏதோ பர்பஸ்க்காக நீ வாங்கியிருந்தா கூட கூட்டுறவு வங்கிகளில் வச்சிருக்கக்கூடிய அந்த 3 சவரன் நகைகள் தள்ளுபடி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, ராமாமிர்தம் அம்மையார் பேரில் வந்து திருமண நிதி உதவி திட்டம்னு ஒன்று வச்சுருந்தாங்களே, தாலிக்கு தங்கம்னு ஒன்று கொண்டு வந்திருந்தாங்க ஜெயலலிதா அம்மையார். அதெல்லாம் வந்து கேன்சல் பண்ணிவிட்டு இப்போ பொன்மகள் திட்டம்னு சொல்லிட்டு தமிழ் வழியில் படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு +2க்கு அப்புறம் 1000 ரூபாய் 6000 ரூபாய் கொடுக்கக்கூடிய பணியை ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லாருக்குமே வந்து அது ஒரு 1000 ரூபாய் மாதம் அந்த மாணவிகளுக்கு கிடைக்கிது. குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கிடைச்சிக்கிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பொங்கல் பரிசாக இந்த வருஷம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஏமாற்றம் ஒரு பக்கம் இருந்தாலும் 2026 தேர்தலுக்கான வேறு லெவலுக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் இருக்குது. குறிப்பாக நான் ஒன்று சொல்லிடுறேன், நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். கல்வி கடனுங்கிறது வந்து பரிசீலனையில் இப்போ இருக்குது. சுய உதவி குழு கடனும் பயிர்க்கடனும் தள்ளுபடிக்கான அனைத்து ஜிஓக்களும் ரெடி பண்ணி நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் வந்து முதலமைச்சர்கிட்ட வந்து கொடுக்க போகக்கூடிய செய்திகள் அடிபட்டுக்கிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய மார்ச் மாதம் 2025 மார்ச் மாதம் 2 மாதம் இருக்குது. அதில் பட்ஜெட் உரையில் திமுக தலைவர் வந்து அதில் வந்து சைன் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு இந்த 3 சவரன் நகைக்கடனுக்கு வந்து தள்ளுபடி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால நாளைக்கு வந்து நான் வக்கீலையே நான் வந்து செய்யலையேன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டுறக்கூடாது. அதனால் வந்து நம்ம ட்ரெண்டிங்கான நம்ம யூடியூப் சேனலில் போகக்கூடிய இந்த அரசு சம்மந்தப்பட்ட முக்கிய செய்திகளை உங்ககிட்ட நான் சொல்கிறதில் சந்தோஷப்படுறேன். அதே சமயத்தில் 3 சவரனுக்கு உட்பட்ட நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்கும். அதுவும் நீங்கள் மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் இந்த வரக்கூடிய 2025 நீங்கள் நகையை வச்சுட்டீங்கன்னாக்கா உங்களுக்கான தள்ளுபடி கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கு முன்னாடியே வச்சவங்க என்ன செய்யறது அப்படின்னு கேட்டு நீங்கள் நிறைய கேட்பீங்க. அதுக்கான தெளிவை வந்து நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். உங்கள் சப்போர்ட்டோட உங்கள் ஆதரவோட தமிழ்நாடு அரசுடைய அந்த கொள்கையான முக்கியமான முடிவுகளை வந்து உங்ககிட்ட நான் சொல்கிறத நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இது மாதிரி சுவாரஸ்யமான நீங்கள் வீடியோ பார்த்து ரசிக்கணும் நான் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் சந்தேகத்தை கமெண்ட்டில் தெரிவிங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. விரிவான விளக்கத்தை அடுத்தடுத்த வீடியோவிலேயே சொல்கிறேன் நண்பர்களே. நன்றி.